Hello friends, welcome to my channel. இப்போ நாம ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்பெனிலேருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். டிசம்பர் 4, 2024 அன்னைக்கு ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து டிசம்பர் 4, 2024லேருந்து எண்டு டேட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 19, 2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறதுனால யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். மொத்தமாக உங்களுக்கு 110 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து நாம் கேட்டகரி வைஸாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். உங்களுக்கு எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 5, 2025 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேட் வந்து உங்களுக்கு ஒரு தற்காலிக டேட்டு தான். ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் எப்போ வரும் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துப்போம். இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 18 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா 60% வந்து ஓபிசி ஜென்ரல் வந்து மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி இவங்க வந்து 55% வந்து மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிசரபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ஆர் எம்பிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லீகலாக வந்து 9 வேகன்சி அவைலபிளாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் லாவில் வந்து முடிச்சிருக்கணும். 60% மார்க்கோட ஜென்ரல் ஓபிசி இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி நீங்கள் 55% எடுத்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஹெச்ஆருக்கு 6 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் எனி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 60% ஜென்ரல் ஓபிசி எடுத்திருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கும் 55 மார்க் % வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். அதோடு சேர்த்து போஸ்ட் கிராஜுவேட் இன் ஹெச்ஆர்எம் ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இதுக்கு உங்களுக்கு 5 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த 5 வேகன்சியில் மெரெயினுக்கு ஒன்று இருக்குது, ஏரோநாட்டிக்கலுக்கு ஒன்று இருக்குது, மெக்கானிக்கல் ஒரு வேகன்சி இருக்குது, சிவிலுக்கு ஒரு வேகன்சி, எலக்ட்ரிக்கல் ஒரு வேகன்சின்னு மொத்தமாக உங்களுக்கு 5 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் பிடெக் ஆர் பிஇ இன் சிவில் ஆர் ஏரோநாட்டிக்கல் ஆர் மெரைன் ஆர் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் வித் மினிமம் 60% மார்க் வந்து ஜென்ரல் ஓபிசி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி வந்து 55% மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து டிஸ்ரபிளும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து 22 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ ஆர் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதில் வந்து நீங்கள் ஓபிசி மற்றும் ஜென்ரல் இவங்க வந்து 60% மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி 55% மார்க் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இன்னொரு குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி வித் மினிமம் 60% மார்க்கோட ஜென்ரல் ஓபிசி வந்து எடுத்திருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி 55% மார்க்கோட நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து வந்து மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் மினிமம் 60% மார்க் ஆல்ரெடி வந்து முன்ன சொன்ன மாதிரியே வந்து பர்சன்டேஜ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஆக்சுவரி 10 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு நீங்கள் எனி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓபிசி ஜென்ரல் 60% மார்க்கும் எஸ்சி எஸ்டி 55% மார்க்கும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் வந்து 20 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதுக்கும் வந்து எனி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஜென்ரல் ஓபிசி 60% மார்க்கும் எஸ்சி எஸ்டி 55% மார்க்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஆர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து மெடிக்கல் வந்து எம்பிபிஎஸ் வந்து 2 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸில் 18 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிகாம் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். 60% மார்க் வந்து ஜென்ரல் ஓபிசி 55% மார்க் எஸ்சி எஸ்டி வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எம்பிஏ ஃபைனான்ஸ் ஆர் சிஎஃப்ஏ ஆர் சிஏ இது மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி வந்து 110 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து எசென்ஷியல் ஸ்கில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இந்த 4 வகைக்கும் வந்து நமக்கு
சில ஸ்கில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அது படிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வேக்கன்சி வந்து உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம், இல்ல குறைக்கவும் செய்யலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இந்த 110 வேக்கன்சி வந்து எப்படி வந்து ரிசர்வேஷன் படி வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜெனரலுக்கு 43 வேக்கன்சி அவைலபிளா இருக்கு. எஸ்சிக்கு 15 வேக்கன்சி அவைலபிளா இருக்கு. எஸ்டிக்கு 10, ஓபிசிக்கு 34, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 6, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 5 வேக்கன்சி அவைலபிளா இருக்கு. மொத்தமா வந்து 108 வேக்கன்சி வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஸ்ட்ரீம்ல வந்து 2 வேக்கன்சி அவைலபிளா இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, எஸ்டிக்கு 1 வேக்கன்சி இருக்கு. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 1 வேக்கன்சி இருக்கு. ஜெனரல், ஓபிசி வந்து வேக்கன்சி இல்ல. அதனால வந்து மத்த கேட்டகரி வந்து அப்ளை பண்ண வேணாம். டோட்டலா வந்து 2 வேக்கன்சி அவைலபிளா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பேக்லாக் வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இதுல 26 வேக்கன்சி அவைலபிளா இருக்கு. எஸ்சிக்கு 5 வேக்கன்சி, எஸ்டிக்கு 5 வேக்கன்சி, ஓபிசிக்கு 16 வேக்கன்சி இருக்கு. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வேக்கன்சி எதுவும் கிடையாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 வேக்கன்சி அவைலபிளா இருக்கு. இந்த வேக்கன்சி எல்லாமே உங்களுக்கு வந்து ஹரிசான்டல் ரிசர்வேஷன் படி உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் 2024 நவம்பர் 1 வரைக்கும் கன்சிடர் பண்றாங்க. மினிமம் ஏஜ் வந்து 21, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 1994 நவம்பர் 2க்கு முன்னாடி பிறந்தவங்களும், 2003 நவம்பர் 1க்கு பின்னாடி பிறந்தவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு கிளியரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுடைய பர்த் இயர பார்த்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷனை பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஓபிசிக்கு நான் கிரிமினல்ல வந்து 3 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. பெர்சன் வித் டிசபிலிட்டி அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து அதுக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 45 வயசு வரைக்கும் நீங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விடோஸ், டிவோர்ஸ் வுமன் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 9 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு உங்களுடைய ஏஜ் மற்றும் ஏஜ் ரிலாக்சேஷனுக்குள்ள வருவீங்களா அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சில ஜெனரல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒரு முறை படிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு மந்த்லி சேலரியா வந்து 85,000 வரைக்கும் கிடைக்கும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ராக்ஸிமேட்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் கண்டிஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மும்பைல தான் வந்து ஜாப் லொகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அதோட பிரான்ச் எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கலாம். மும்பை தவிர்த்து வேற எங்கயும் உங்களுக்கு வந்து வேலை இல்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கு. அதுக்கடுத்து குரூப் டிஸ்கஷன் இருக்கு. அதுக்கடுத்து இன்டர்வியூ வந்து இருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் 150 மார்க்குக்கு வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 50 மார்க் வந்து குரூப் டிஸ்கஷன் மற்றும் இன்டர்வியூ பொறுத்து வந்து உங்கள செலக்ட் பண்ண போறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கலை பொறுத்தவரைக்கும் எம்பிபிஎஸ்க்கு வந்து ஆ 2 லெவல் இன்டர்வியூ வந்து இருக்கு. அது பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ண போறாங்க. மத்தது வேலைக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வச்சு தான் உங்கள செலக்ஷன் பண்ண போறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காம்படிட்டிவ் ஆன்லைன் எக்ஸாம் வந்து தற்காலிக டேட்டா வந்து ஜனவரி 5, 2025 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இப்போ வந்து ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. யாரெல்லாம் அந்த வேலைக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்களோ அவங்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம் சென்டர் வந்து குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாவும் வந்து எக்ஸாம் சிட்டீஸ் வந்து எங்கெங்க இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலியில வந்து எக்ஸாம் சென்டர் வந்து குடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 4 எக்ஸாம் சென்டர் இருக்கு. ஸோ உங்களுக்கு நியர்பை பிளேஸ் எதுன்னு பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சிட்டீஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கால் லெட்டர்ல தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கான சென்டர் வந்து எங்க கிடைச்சிருக்கு அப்படின்றது. நீங்க வந்து எக்ஸாம் சென்டர் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியோ, டேட்ட சேஞ்ச் பண்ண சொல்லியோ எந்த ரிக்வெஸ்ட்டும் நீங்க வைக்க முடியாது. ஸோ அது வந்து முழுக்க முழுக்க தேர்வாணையம் சம்மந்தப்பட்டதுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் பேட்டர்ன் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்ட்ரீம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு வந்து 3 பார்ட் இருக்கு. அதுல பார்ட் ஏ, பார்ட் பி 2ம் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் வந்து இருக்கும். பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹையர் ஆர்டர் ரீசனிங் அபிலிட்டி ஆர் கிரிட்டிக்கல் திங்கிங் 40 கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் பில வந்து உங்களுக்கு 4 டைப் குடுத்துருக்காங்க. அதுல டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டெஸ்ட் ஆஃப் ஜெனரல் அவேர்னஸ், ஃபோர்த் வந்து டெஸ்ட் ஆஃப் நியூமெரிக்கல் அபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் லிட்ரஸி வந்து குடுத்துருக்காங்க. பார்ட் சில வந்து உங்களுக்கு டெஸ்ட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து குடுத்துருக்காங்க. அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வந்து இருக்கும். மொத்தமா வந்து உங்களுக்கு 123 கொஸ்டின் இருக்கும். 150 மார்க்குக்கு வந்து கண்டக்ட் பண்றாங்க. மீதி 50 மார்க் வந்து உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் மற்றும் இன்டர்வியூ பொறுத்து வந்து அந்த 50 மார்க் வந்து உங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் டீம் கேண்டிடேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதர் தென் மெடிக்கல். இதுல பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு வந்து 3 பார்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதுல பார்ட் பி மற்றும் பார்ட் சி இது 2மே வந்து ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்ன குடுத்தாங்களோ, அதே டாபிக்ஸ் தான் வந்து இங்கேயும் குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏல மட்டும் டிஃபரெண்ட்டா இருக்கு.
பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் இருக்கு. அதுல வந்து டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு 40 கொஸ்டின் இருக்கும். ஓவராலா வந்து இதுக்கு 150 மார்க்குக்கு 123 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. மீதி வந்து 50 மார்க் வந்து உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் மற்றும் இன்டர்வியூ பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல வந்து மினிமம் மார்க்கா வந்து ஜெனரல் மற்றும் ஓபிசி வந்து 60% எடுக்க வேண்டியது இருக்கும். எஸ்சி, எஸ்டி வந்து 50% மார்க் எடுத்தா தான் நீங்க கட் ஆஃப்குள்ள வருவீங்கன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் குடுத்துருக்காங்க. அடுத்து ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அதுல நீங்க எக்ஸாம் மற்றும் குரூப் டிஸ்கஷன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ இதுக்கு வந்து நீங்க கால் லெட்டரோட சேர்த்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஏதாவது ஒண்ணு கொண்டு போற மாரி இருக்கும். அது என்னென்னன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. PAN கார்டு ஆர் பாஸ்போர்ட் ஆர் பெர்மனன்ட் டிரைவிங் லைசென்ஸ் ஆர் வோட்டர் கார்டு ஆர் பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப், ஆதார், ஆதார் இது மாரி இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க கொண்டு போலாம். எல்லார்கிட்டயுமே ஆதார் கார்டு இருக்கும். ஸோ நீங்க அதுவே வந்து ஐடென்டி ப்ரூஃபாவும் நீங்க எடுத்துட்டு போலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டும் ஆம் டிரைவிங் லைசென்ஸும் வந்து நாட் வேலிட் ஃபார் ஐடி ப்ரூஃப்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான ப்ரூஃபையும் நீங்க கொண்டு போற மாரி இருக்கும். அதே சமயம் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்க சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஜெனரல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒரு முறை மேலோட்டமா படிச்சு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரோசஸ் வந்து குடுத்துருக்காங்க. அது நம்ம அப்ளை பண்ணும்போது டீட்டெயில்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீங்க வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்ட்டிங் டேட் டிசம்பர் 4, 2024 டிசம்பர் 19, 2024 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்றதுக்கான வெப்சைட்டும் குடுத்துருக்காங்க. நம்ம அத அப்ளை பண்ணும்பொழுது அது எல்லாமே டீட்டெயிலா நான் சொல்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ளை ப்ராசஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பேமெண்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸா வந்து ரூ. 1000 பே பண்ற மாரி இருக்கும். அதோட சேர்த்து வந்து ஜிஎஸ்டி நீங்க பே பண்ணணும். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பே பண்ண தேவையில்லன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து நீங்க டாக்குமெண்ட்டோட சேர்த்து நீங்க வந்து டிக்ளரேஷனும் வந்து உங்க கைப்பட ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஃபோட்டோவை பொறுத்தவரைக்கும் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டா இருக்கணும். கலர் ஃபோட்டோவா இருக்கணும். கிளாரிட்டியா இருக்கணும். அது வந்து 20லிருந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் எடுத்த ஃபோட்டோவா இருக்கணும். அதுக்கடுத்து சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்லாம் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து நீங்க பிளாக் பென்னில் தான் வந்து யூஸ் பண்ணி எழுதுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன பொறுத்தவரைக்கும் நீங்க ஒயிட் பேப்பர்ல பிளாக் ஆர் ப்ளூ இங்கே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டிக்ளரேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்க ஒன்லி இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும் தான் எழுதணும். உங்களுடைய சொந்த அதாவது மதர் லாங்குவேஜ்ல வந்து நீங்க எழுதக்கூடாது. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் நீங்க எழுதணும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் எல்லாமே பண்றதுக்கு வந்து நீங்க 10லேருந்து 20 கேபிக்குள்ள நீங்க ரெடி பண்ணிக்கணும் சிக்னேச்சர. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் வந்து 20லேருந்து 50 கேபிக்குள்ள ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன வந்து நீங்க 50லேருந்து 100 கேபிக்குள்ள ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்ல இருந்தா மட்டும் தான் உங்களால அப்லோட் பண்ண முடியும். இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல ரெடி பண்ணிக்கோங்க. ஜேபிஜி ஃபார்மேட்ல என்ன வேணும்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. 1 கேபி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் உங்களால அப்லோட் பண்ண முடியாது. அதனால அப்ளை பண்றதுக்கு முன்கூட்டியே நீங்க இத ரெடி பண்ணி வச்சுக்கினா, உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. அது ஒரு முறை படிக்கிறதா இருந்தா படிச்சு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அவசியமும் கிடையாது. இதுதான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்ற வீடியோல வந்து டீட்டெயிலா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்னு பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வீடியோவா நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க பட்சத்துல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.